ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அடுத்த மாதம் எக்ஸாம் எல்லாத்துக்குமே, சிஏ ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் எல்லாத்துக்குமே. ஸோ எல்லாம் பரபரப்பாக இருப்பீங்க, ப்ரெஷராக இருப்பீங்க. சரி, கொஞ்சம் சில் பண்ணலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணேன் உங்களுக்கோசரம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, படிப்பு சம்மந்தப்பட்டது எதுவுமே கிடையாது. சில மீம்ஸ் அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் சிஏ ரிலேட்டடாக. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்து ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ எடுத்துக்கோங்க, ஸ்நாக்ஸு ஏதோ அதை எடுத்துக்கோங்க, நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஜூஸ் இருந்தால் ஜூஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் மீம் பார்க்கலாம் எப்படின்னு. ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஐபிஎஸ் பேப்பர் ட்ரைங் டு ரிமெம்பர். எஸ், இந்த மாதிரி தான் லிட்ரலி இருக்கும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கணும். பிகாஸ் 5 பேப்பருமே படிச்சு முடிச்சிருப்பீங்க, எக்ஸாமே முடிச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஞாபகப்படுத்தணும். அது இல்லாமல் ஸ்பாம் பேப்பர் வர ஞாபகம் வச்சுக்கணும். எப்பா எப்பா ரொம்ப கஷ்டமான இதுதான். ஸோ லிட்ரலி இந்த மாதிரி தான் இருக்கும் ஐபிஎஸ் எக்ஸாம் அப்போ. தென் இது என்ன மீன்? செக்ஷன் provisional section, another section starting with not understanding anything. ஆமா, சீரியஸ்லி லா எழுதும் போது எப்படி யோசிச்சு இந்த மாதிரி எழுதுறாங்கன்னே தெரியல. ஆக்சுவலி இந்த செக்ஷன் இதுதான் நம்ம அர்த்தம்னு நினைச்சிட்டு படிச்சுட்டு போவா. திடீர் படிச்சிருப்போம், அது கீழே ப்ரொவிஷன் இருக்கும், ப்ரொவிஷன் இருக்கும், நல்லா இருக்கும். திடீர்னு எங்கேயோ பார்த்தா ஒருத்தன் நடுல வருவான் வந்து என்னது தான் நாட் இட் ஸ்டாண்டிங் எனி திங்னு ஆரம்பிக்கும். லிட்டரலி இந்த மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலி நிறைய செக்ஷன்ஸ் ஆக்சுவலி. தென் நெக்ஸ்ட் மீம். இது பாருங்களேன். After becoming CA, please let me to generate e-way bill. So I can't wait to see my name in the post credits of the movie series. இந்த இடத்துல பாருங்க, e-way bill பாருங்க, பி சிவராமகிருஷ்ணன் அசோசியேட்ஸ் எல்எல்பி. ஸோ இந்த மாதிரி நீங்க படத்துல முடிச்சிட்டு கிரெடிட்ஸ் ஓடுறப்ப சிஏ நேம் பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. தென் கொஷின் இன் மே 23 அட்டம். ஆக்சுவலி இது ஒரு அட்டம்ப்டோட மீம். பட் ஆனால் எல்லா அட்டம்ப்டும் எனக்கு இந்த மீம் போதும்னு நினைக்கிறேன், எஸ்பெஷலி ஆடிட்டுக்கு. 2024 2024 2024 மறுபடியும் 2024 வெறும் 2024. சீரியஸ்லி ஆடிட் எக்ஸாம்லாம் இப்படிதான் இருக்கு. எப்படி ஆன்சர் பண்றேன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. அடுத்த மீன். சீரியஸ்லி லிட்ரலி ஆக்சுவலி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்ததோட மோஸ்ட்லி டாப்பரா இருப்பாங்க ஸ்கூல்ல படிக்கிறப்ப. பட் ஆனா சிஏ எக்ஸாம்ஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பாஸ் ஆக மாட்டாங்க நான் சொல்லல, பட் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இது ஒரு எப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஸ்கூல் நல்லா டாப்பரா எடுத்துட்டு சி எக்ஸாம்ல வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறது, பாஸ் ஆகாம கஷ்டப்படுறதுனா ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கு. சீரியஸ்லி உண்மையாலுமே ஒரு நல்ல மீம் அது. தென் ICA does not ask who you are, it only asks did you pass. No caste, no gender, no quota, just merit, discipline, and resilience. SCA is built purely on merit, self-made and every step of the way. சீரியஸ்லிங்க, சொல்யூட் ஐசிஏ. ஐ திங்க் இந்தியாவிலே ஐசிஏ தவிர வேற எந்த இதுவுமே கேஸ்ட் இல்லாம பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கேஸ்ட் வச்சு ஒரு ஃபில்ட்ரேஷன் நடக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு. அடுத்த நேம் பார்க்கலாமா? ஆக்சுவலி இதுல என்னன்னா, நம்மளுக்கு ஏதோ எக்ஸாம்ல தெரிஞ்ச கொஸ்டினா மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும்.
எழுதுறா 2 பேப்பருக்கு எழுதலாம்னு தோணும். சீரியஸ்லி இந்த சீரிஸ் யாரை பார்த்துருக்கீங்கன்னா சொல்லுங்க. நல்ல சீரிஸ் ஆக்சுவலி. டெத் நோட். No. No? No. No? சீரியஸ்லி நோ தாங்க. நோ. அழுகல. கண்ணு வேர்க்குது. போலிங்கா ஃபீல்டிங்கா சொல்லுப்பா. போலிங்கா ஃபீல்டிங்கா? அது நான் நினைச்ச மாதிரியே முடிவெடுத்திருக்கேன். வெற்றி உனக்கு தான். போலிங்கா லிட்ரலி ஃபெயிலியர் ஐசிஐ மாத்தி அன்சக்சஸ்ஃபுல்னு வச்சாங்க. ரெண்டும் ஒண்ணுதானே. ஃபெயிலியர் சொன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க. அதான் பாருங்க சக்சஸ்ஃபுல்லே நாங்க வச்சிருக்கோம். பட் ஆனா அன்சக்சஸ்ஃபுல்னு வச்சு சமாளிக்கிறாங்க. ரீசெண்டா தான் இது மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்டர் எழுதுறப்ப ஃபெயிலியர் மீன் பாஸ் ஆர் ஃபெயில் தான் வரும். இப்ப ஆக்சுவலி ரீசெண்டாவே மாத்திட்டாங்க இந்த சக்சஸ்ஃபுல் அன்சக்சஸ்ஃபுல்னு. பவுலிங்கா ஃபீல்டிங்கா அந்த மாதிரிதான் இருக்குது. பில்லி, சூனியம், ஏவல், தூண்டல், தாண்டல் இதையெல்லாம் விட மோசமானது இந்த. பாத்தியா எப்படி ஆயிட்டான் பாரு. ஏன் சிரிக்கிறானே தெரியல. தயவு செய்து சொல்லி தொலையண்டா. சொல்றேன். நானும் அந்த மாதிரி சிரிக்கிறேன். அவ்வளவுதான் பாத்துக்காங்க மீம். அவ்வளவுதான். டேட் ரீடிங் நியூஸ் பேப்பர். ஆட்டோ ஓட்டுநரின் மகள் சிஏ தேர்வில் முதலிடம். ஆக்சுவலிங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வரும். சின்ன பையன் வந்து சிஓ ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க ரீடிங் நியூஸ் பேப்பர்ல. நம்ம பேரண்ட்ஸ்ல அப்படியே நம்மள திரும்பி பார்ப்பாங்க பாருங்க. பட் அந்த வயசுல என்ன அவங்க பண்றாங்க, நீ என்ன பண்ற, அந்த மாதிரிதான் ரிலேட்டபிளான மூமெண்ட் இது எல்லாத்துக்குமே. என்ன கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க? ஜாலியா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். ஆயிட் சீசன் முடிச்சிச்சுன்னா டிசம்பர் ஐ திங்க் டிசம்பர் வரைக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்பப்ப. பட் டிசம்பருக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கும். ஜாலியா இருக்கும் ஆயிட் சீசன். அந்த மாதிரி தான் ஆக்சுவலி. ஐயோ நல்ல மீன் இது. ஐயோ நான் எந்த ஒரு கமெண்ட்ஸ் இதுக்கு நான் சொல்ல விரும்பலைங்க. அந்த கத்திஸ்தரவை தான் நம்ம சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ். லிட்டரலி அந்த மாதிரிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா முடிஞ்சேன் எனக்கு தெரிஞ்சு. தயவு செஞ்சு யார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணாதீங்க எடுத்த உடனே. கடைசி அட்டன் பண்ணுங்க, இல்லை நடுவில் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க எடுத்து டைம் செலவாகணுன்றதுதான். நிறைய நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்து ஆன்சர் பண்ணுங்கப்பா. கிளைண்ட், ஏ தம்பி உன்னை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியுது. இந்த
பைத்தியக்காரன் சொல்றான்னு சொல்லி என் பேர்ல இன்கம் எதுவும் போட்டுறாது. கிளைண்ட் இது நம்ம ஏஎஸ்டிஎஸ். ஆமாங்க, நிறைய கிளைண்ட் இப்படிதான் பண்றாங்க. என்னன்னா சொல்லுவாங்க, இவ்வளவுதான்ப்பா என்கிட்ட ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான்ப்பா இருக்கு, வேற எதுவுமே இல்லப்பா. ஏஎஸ்டிஎஸ்ல பாத்தீங்கன்னா 4-5 பேங்க் அக்கௌண்ட் வரும். என்கிட்ட எஃப்டியே நான் போடுறது இல்லப்பான்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா எஃப்டி வரும் நடுவுல, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் தனியா வரும். அப்புறம் திடீர்னு நாங்க வந்து ரொம்ப எப்படி சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஏழப்பா அப்படின்னுவாங்க. திடீர்னு பார்த்தா டூர் பேக்கேஜ் டிஷர்ட்ஸ் பிடிச்சிருப்பாங்க. நீங்க ஏழன்னு சொல்றீங்க, எப்படிங்க டூர்லாம் போறீங்க? அது ஃபாரின் டூர் போறீங்க, அந்த மாதிரிதான் இருக்கும். ஆர்டிகல் ஷிப்ல நிறைய பாப்பீங்க. ஆர்டிகல் ஷிப்ல ஐயோ சாமி. ஸோ ஃபைனல் மீம், நம்ம பேசக்கூடாது, நம்ம ரிசல்ட் தான் பேசணும். சீரியஸ்லி, இந்த பட்டாசு பால் பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். அந்த மாதிரிதான் நம்ம பேசக்கூடாது, நம்ம ரிசல்ட் தான் பேசணும். ஸோ எல்லாரும் நல்லா படிங்க, கான்ஃபிடன்ஸா எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க, ப்ரெஷர் ஆகாதீங்க. ஓகே, ஸோ பாய். இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.